ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் டாக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காயின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஸோ டோஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காயின். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது எலான் மாஸ்க் வந்து இதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த டெஸ்லா காரில் வந்து இது நீங்கள் பேமெண்ட் சிஸ்டமை கொண்டு வரலாம், பிட்காயின் அண்டு டோஜிலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பணக்காரர், உலகத்தினுடைய முதல் பணக்காரர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது. அதனால தான் நம்ம வந்து டோஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ டோஜி காயினை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் வந்து அக்டோபர் மாதம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டில் நம்ம இடிஎஃப் வந்து அது வந்து நம்ம மூமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இடிஎஃப் மூமெண்ட்டு இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பம்ப் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோஜினுடைய அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ டோஜி காயின் ஒன் டேயில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 0.25 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு மேலே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்கமிங் டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிடென்ஸாக வந்து 0.28 வந்து மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 2.25ம் 0.28 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட். ஏன்னா இதுக்கப்புறம் டேட்டா ஒன்றும் இல்லை. டேட்டா வந்த பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அடுத்த டோஜி எப்படி மூவ் ஆகுதா, இல்லை மார்க்கெட்டு கீழே வருமா அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.